போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாண்டு திட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்கள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ் படி என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கோ அதை எடுத்திருக்கோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வி, முதலாவது ஐந்தாண்டு திட்டம் டேஷுக்கு அதிகளவு முக்கியத்துவம் அளித்தது. சரியான விடை ஆப்ஷன் பி, விவசாயம். இரண்டாவது கேள்வி, பின் வருபவனுள் யார் ஐந்தாண்டு திட்டங்களை இறுதியாக அங்கீகரிக்க முடியும்? சரியான விடை ஆப்ஷன் டி, தேசிய வளர்ச்சி குழு. மூன்றாவது கேள்வி, எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தேசிய முன்னேற்ற சபை ஆரம்பிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதல் ஐந்தாண்டு திட்டம். நான்காவது கேள்வி, நேரு மகளநோபிஸ் திட்ட மாதிரியை எந்த திட்டத்தில் புகுத்தினார்? சரியான விடை இரண்டாம் திட்டம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் மகளநோபிஸ் திட்ட மாதிரியை புகுத்தினார். ஐந்தாவது கேள்வி, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை வடிவமைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, மகளநோபிஸ். ஆறாவது கேள்வி, இவற்றில் ஒரு திட்ட மாதிரி புதிய காந்திய முன்னேற்ற அணுகுமுறையை கொண்டது. சரியான விடை ஆப்ஷன் சி, புறா மாதிரி. ஏழாவது கேள்வி, சர்வதேச இயற்கை பேரிடர் குறைத்தலுக்கான 10 ஆண்டு திட்டம் அறிவிக்கப்பட்ட 10 ஆண்டு எப்பொழுது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1990 முதல் 2000 வரை. எட்டாவது கேள்வி, முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களில் எவற்றின் ஒன்றை நிறுவுவது என பேசப்பட்டன? சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி, சமதர்ம சமுதாயத்தை நிறுவுவது. ஒன்பதாவது கேள்வி, 12வது ஐந்தாண்டு திட்ட காலம் எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரியான விடை ஆப்ஷன் சி, 2012 முதல் 2017 வரை. 10வது கேள்வி, 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, சமூகத்துறை. 11வது கேள்வி, 1966 முதல் 1969 வரையிலான ஆண்டுகளுக்கு ஆண்டு திட்டங்கள் பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். 1969க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வரப்பட்டது. 1966 முதல் 69 வரை ஓராண்டு திட்டங்களாக கொண்டு வரப்பட்டது. பன்னிரெண்டாவது கேள்வி, 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் குறிக்கோள். சரியான விடை ஆப்ஷன் ஏ, துரித நீடித்த நிலைத்த மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் குறிக்கோள் ஆகும். 13வது கேள்வி, இந்தியாவில் திட்ட விடுமுறை காலம் என்று குறிப்பிடப்பட்ட காலத்தை கண்டுபிடிக்க. சரியான விடை ஆல்ரெடி சொன்ன ஆண்டு திட்டங்கள் தான், 1966 முதல் 1969 வரை. ஆப்ஷன் பி என்பது சரி. 14வது கேள்வி, மனிதனின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும்? சரியான விடை ஆப்ஷன் டி, 8வது ஐந்தாண்டு திட்டம். 15வது கேள்வி, ஐந்தாண்டு திட்டங்களை ஆராயும் நிறுவனம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, திட்ட ஆணையம்.
அடுத்து 16வது கேள்வி, 11வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி பெருகிய சதவீதம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் பி 7.9% உள்நாட்டு உற்பத்தி பெருகியது. 17வது கேள்வி, முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது எது? சரியான விடை ஆப்ஷன் பி நுண்நிதி. 18வது கேள்வி, இந்தியாவில் 20 அம்ச திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜூலை 1975. 19வது கேள்வி, 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம்? சரியான விடை ஆப்ஷன் சி 1997 முதல் 2002. 20வது கேள்வி, உணவுக்கு வேலை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? உணவுக்கு வேலை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.